ஞானி ஒருவரை தேடி வந்த ஒரு மனிதன் ஞானியினிடத்திலே கேட்டானாம், மகிழ்ச்சியாய் இருப்பது எப்படி? நான் எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்க விரும்புகிறேன், சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறேன். எப்படி நான் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் என்று சொல்லி கேட்டானாம். கேட்ட மாத்திரத்திலே இந்த ஞானி சொன்னாராம், நீ என் குருகுலத்துக்கு முன்பதாக இருக்கின்ற அந்த தோட்டத்திலே சென்று ஒரு பட்டாம்பூச்சி ஒன்றை பிடித்து வா என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, இந்த மனிதன் சென்றான். ஒவ்வொரு பட்டாம்பூச்சியையும் பிடிப்பதற்காக ஓடி ஓடி தேடி தேடி சென்றான். ஆனால் இவன் போகும்போது எல்லாம் இந்த பட்டாம்பூச்சி அந்த இடத்தை விட்டு வேகமாக நகர்ந்து சென்று கொண்டே இருந்தது, பறந்து சென்று கொண்டே இருந்தது. ஒரு பட்டாம்பூச்சியை கூட அவனால் பிடிக்கவே முடியவில்லை. 1 மணி நேரம் முயற்சி செய்து களைத்து போனவனாய் திரும்ப வந்தான். திரும்ப வந்து, ஐயா, ஒரு பட்டாம்பூச்சியை கூட என்னால் பிடிக்க முடியவில்லை என்றான் சோகத்தோடு. அப்போது அந்த ஞானி சொன்னார், நீ சென்று அந்த தோட்டத்தினுடைய நடுவிலே அமைதியாக அமர்ந்து கொள் என்று சொன்னார். அமைதியாக அமர்ந்தான். இவனை விட்டு ஓடோடி சென்ற இந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாம் மீண்டும் அவன் அருகே வந்து அவன் தோளிலும் அவன் கைகளிலும் அவன் தலையிலும் வந்து அமர ஆரம்பித்தது. அப்போது மகிழ்ச்சியோடு அவன் ஞானியிடத்திலே சொன்னான், பட்டாம்பூச்சி என்னுடைய கரங்களிலே உட்கார்ந்தது, தோளிலே உட்கார்ந்தது என்று சொன்னான். ஞானி அவரிடத்திலே சொன்னார், இன்றைக்கு நீ மகிழ்ச்சியை தேடி உலகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறாய், பொருட்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய், பதவிக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய். அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு சமாதானம் இன்றி ஓடுவதை விட்டுவிட்டு சமாதானத்தோடு நீ அமர்ந்திருப்பாயே என்று சொன்னால் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, வேதத்திலே ஒரு அழகான வார்த்தை, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்ற வார்த்தை. அந்த வார்த்தை உண்மையிலேயே நம்மை மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறது. சந்தோஷமாய் இருங்கள். நாம் எந்த இடத்திலே எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் இந்த சந்தோஷம் நம்மிடத்திலே வருகிறது. நாம் இருக்கின்ற இடத்தை அதற்கு ஏற்றபடி தக்க வைத்துக் கொள்ளுவோம். சந்தோஷமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.